ஓம் சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம். முருகன் அருள் புரிவார். வணக்கம். இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு வாழ்க்கையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் எது என்பதை பற்றிய ஒரு பதிவு இது. ஏன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, பிறந்தது முதல் ஆயுள் காலம் வரை ஒரே மாதிரி அவருடைய வாழ்க்கை இருப்பதில்லை. வெற்றி தோல்விகள் வாழ்க்கையில் சகஜம், ஏற்றத்தாழ்வுகள் வாழ்க்கையில் சகஜம். இதெல்லாம் அனுபவத்துல பாக்குறோம். ஒரே மாதிரி வெற்றியாகவும் வாழ்க்கை இருப்பதில்லை, ஒரே மாதிரி தோல்வியாகவும் வாழ்க்கை முழுதா இருப்பதில்லை. வெற்றியும் தோல்வியும் கலந்து காலகட்டங்கள் மாறி மாறி தசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில அந்த சம்பவங்கள் வெற்றி தோல்விகளாக வரும். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை வயது காலங்கள்ல எந்த மாதிரி வயதுகள்ல கவனமா இருந்துக்கிறணும், எந்த தசா புத்திகள் அவர்களுக்கு கவனமா இருக்க வேண்டிய காலங்கள் என்பதை பற்றிய பதிவு அப்படிங்கிறதுனால இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் வரும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு கேதுவின் நட்சத்திரம் என்பதால் முதல் திசை கேது திசை வரும். அப்ப கேது திசை என்பது ஒரு 7 ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசை என்றால் எல்லாருடைய ஜாதகத்திலையும் 7 வருஷம் அப்படியே வராது. ஒரு சிலருக்கு ஒரு வயதுல கூட கேது திசை முடிஞ்சிடும். திசை இருப்பு அப்படின்னு ஜாதகத்துல போட்டிருப்பாங்க. தாயின் கர்ப்பசெல் நீக்கி திசை இருப்பு காலம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கேது திசை 2 வருஷம் 4 மாதம் இல்ல 4 வருஷம் 8 மாசம் இப்படி எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுதான் முதல் திசைக்கான அளவு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப நாம இந்த பதிவுல முதல் திசைக்கான அளவு ஒரு 5 வருஷம் வச்சுக்கலாம், ஒரு ஆவரேஜா. அப்ப 5 ஆண்டுகள் கேது திசை முதல் திசை என்பது நட்சத்திர அதிபதி திசையாக வருது, இளமை காலத்துல வந்துருது. அப்ப அந்த 5 வயது இளமையிலே போயிடும். பிறகு சுக்கிர திசை 20 ஆண்டுகள் வரும். அப்ப சுக்கிர திசை வரும் காலம் என்பது 20 ஆண்டுகள் அப்படின்னு வச்சுன்னா ஒரு 25 வயசுல, ஒரு 22 வயசுல, ஒரு 26 வயசுல, இப்படி ஏற்றத்தாலும் ஒரு 25 வயசுல முடியும் அப்படின்னு வச்சுக்கலாம் சுக்கிர திசை. கல்விக்கான காலம், இளமை காலம். அப்ப சுக்கிர திசைக்கான பலன்கள் பெருசா இளமை காலத்துல ஒண்ணு எதிர்பார்க்க முடியாது. இளமை காலம் 25 வயசு ஓடிடும். ஏன்னா அஸ்வினிக்கு மேசராசியில பிறந்திருப்பாங்க. அவர்களுக்கு சுக்கிரன் 2-7 கூடையவர் தான், கல்விக்கான வாக்கு ஸ்தானாதிபதி. அப்ப இளமை கல்வி காலம் என்பது சரிதான். அடுத்து வர சூரிய திசை ஒரு 6 ஆண்டுகள். சூரியன் மேசத்திற்கு, அஸ்வினி மேசத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி. அப்போ ஒரு நல்ல திசை தான். ஒரு 6 வருஷம் சூரிய திசை என்பது ஒரு நல்ல திசை. நல்ல இடத்துல சூரியன் இருந்துட்டா ஒரு நல்ல அமைப்பு தான். அடுத்து சந்திர திசை ஒரு 10 வருஷம் வரும். அப்ப சந்திரன் அஸ்வினி மேசத்தில் பிறந்தவர்களுக்கு கேந்திராதிபதி, 4 சுகாதிபதி, அவரும் நல்ல ஒரு யோகாதிபதி தான். அப்ப அந்த திசை 31 டு 41 வயசு வரைக்கும் இருக்கும். அந்த திசை தொழில், பொருளாதாரம், சொத்துகள், இடமிடம், வீடு, வாகனம் இப்படி எல்லாம் ஒரு நல்ல பலனை கொடுத்துரும். நல்ல சுகம், வெற்றி தரக்கூடிய கேந்திராதிபதி திசை. சந்திரன் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா நல்ல ஒரு அமைப்பு தான். அப்ப 41வது வயதுல அவர்களுக்கு செவ்வாய் திசை ஆரம்பிக்கும். அந்த 7 வருஷம் செவ்வாய் திசை என்பதுதான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள். அப்ப எதனால கவனமா இருக்க வேண்டிய காலங்கள் அப்படின்னா, செவ்வாய் ராசி அதிபதி தானே அஸ்வினிக்கான கிரகம் அப்படின்னாலும் பொதுவாக அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் நன்மை செய்வதில்லை. அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை வரும் திசை செவ்வாயே ராசி அதிபதியாகவும் வர்றாரு, அவரே அஷ்டமாதிபதியாகவும் வந்துடுறாரு. 1-8 குடையவனா வர்றாரு. அஸ்வினிக்கு செவ்வாய் எப்பவுமே 1-8 குடையவனா வந்துடுவார். அப்ப அஷ்டமாதிபதியாகவும் திசை வரும் காலம் செவ்வாய் கண்டிப்பாக நன்மைகளை தரமாட்டார். பொதுவா செவ்வாய் திசை என்பதே ஒரு நல்ல திசை கிடையாது. அதே போல அஸ்வினி மேசத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை 7 ஆண்டுகள் என்பது சோதனை காலமே. ஆரோக்கியம், நிம்மதி, தடை, தோல்வி, அவமானங்கள், வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் 7 வருஷம். மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் அந்த 7 ஆண்டுகள். அப்ப அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா அடுத்து வர திசை ராகு திசை. 18 வருஷம் ராகு திசை வருது.
அப்ப இந்த 18 ஆண்டுகள் ராகு திசை என்பது ராகு அசுவனில் பிறந்தவர்களுக்கு நன்மை செய்வதில்லை. ஏன்னா அனுபவத்துல நாம பாக்குறோம், ஜோதிடம் என்பதே அனுபவத்தை வச்சுதான். நிறைய கிளைண்ட் கிட்ட பாக்குறோம் நாம. அசுவனி நட்சத்திரம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை வரும் 18 வருஷ காலம் என்பது பெரும்பாலானோருக்கு சோதனை காலமா தான் இருக்கு. அப்ப வயது காலம் பாத்தீங்கன்னா ஒரு 41 வயசுல செவ்வாய் தொடங்கி 48 வயசுல முடியும். அதுக்கப்புறம் ஒரு 18 வருஷம் ராகு திசை. கிட்டத்தட்ட ராகு திசை என்பது ஒரு 48 வயசுல தொடங்கி 66 வயசு வரைக்கும் இருக்கும், ஒரு 65 வயசு வரைக்கும் இருக்கும். ஒரு ஆவரேஜ் தான் நம்ம இங்க சொல்றோம் வயது காலம் என்பது. ஏன்னா அவரவர் ஜாதகப்படி பிறந்த திசை முதல் திசையை பொறுத்து அந்த வித்தியாசங்கள் வந்துடும். 60 வயசுல கூட ராகு முடிஞ்சிடும். ராகு திசை முடிகிறதுங்கிறது அவரவர் சுய ஜாதகத்துல திசை இருப்பை பொறுத்து 60 வயசு, 62 வயசு, 65 வயசு இப்படி முடியும், 66 வயசு இப்படி முடியும். நாம இங்க ஒரு அப்ராக்சிமேட்டா வயது தான் சொல்றோம். அப்ப ஒரு 40 டு ஒரு 65 வயசு அப்படி வச்சுக்கலாம். 25 ஆண்டுகள். ஏன்னா 7 வருஷம் செவ்வாய் திசை, 18 வருஷம் ராகு திசை. இந்த 25 வருடங்கள் இவர்கள் வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டிய காலம். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலங்கள். எல்லா விஷயத்திலுமே இவருடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலுமே கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கக்கூடிய காலங்கள். இது பயமுறுத்துறதுக்காக சொல்லப்பட்ட பதிவு இல்லை, கவனமாக வாழ்க்கையில முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியதுக்காக பதிவு இது. ஏன்னா நிறைய தோல்விகள் வரக்கூடிய காலம்ங்கிறதுனால தொழில பெரிய முதலீடுகள் போடாம தப்பிக்கலாம். வேலைக்கு போறவங்க அந்த காலங்கள்ல வேலையில கவனமா இருந்து வேலையில கெட்ட பேர் வாங்காம அந்த தொழிலை கொண்டு போகலாம். நிறைய பேருக்கு அசுவினி மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை காலத்துல விபத்து கண்டங்கள் வருது. ஸோ அதுல இருந்து தப்பிக்கலாம். முன்னெச்சரிக்கை தான் இது. இந்த பதிவு என்பது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு. இப்போ உங்களுக்கு அந்த வயது காலம் இருக்கலாம், அந்த திசை நடந்துட்டு இருக்கலாம். இந்த பதிவுகள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். அப்ப ராகு திசை 18 வருஷ காலங்கள்ல ராகு நின்ற இடத்தை பொறுத்து சில நன்மைகளும் கொடுக்கிறாரு, உண்மைதான். ஆனாலும் பெரும்பாலானோருக்கு நன்மை இல்லை. அதை அனுபவத்துல பாக்குறோம். ஏன்னா அசுவினிக்கு நட்சத்திர அதிபதி அசுவினியாக அந்த அசுவினி ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு நன்மை செய்வதில்லை. அப்ப ராகு 18 வருஷம் என்பது தொழில், பொருளாதாரம், வருமானம், ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கை, இப்படி எல்லா வகையிலுமே நிறைய பிரச்சனைகளை அவர்களுக்கு ஏற்படுத்துது. இந்த மாதிரி 18 வருஷ திசையை கவனமாக கொண்டு போகும்போது நிறைய பிரச்சனைகள் தப்பிக்கலாம், பெரிய பாதிப்புகள் விடுபடலாம். அந்த திசையை நல்ல திசையாக கொண்டு போறதுக்கான எளிய இறை வழிபாடுகளை செய்து வெற்றிகள் அடையலாம். அப்ப கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 40 வயது செவ்வாய் திசை தொடங்குறதுல இருந்து ஒரு 7 வருஷம் செவ்வாய் திசை, பிறகு ஒரு 18 வருஷம் ராகு திசை, கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் என்று அசுவனியில் பிறந்தவர்களுக்கான ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காலம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்துல அந்த கிரகங்கள் நல்லா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இது ஒரு பொதுவான பதிவு தான், இது பொது பலன் தான். ஒரு சிலருக்கு செவ்வாய் நல்லா கூட இருப்பாரு, நல்ல காலம் செவ்வாய் திசை 7 வருஷம் இருக்கும், ஒரு சிலருக்கு விதிவிலக்கா இருக்கலாம். ராகு திசை 18 வருஷம் நல்லா இருக்கும், ஒரு சிலருக்கு நல்ல திசையாக இருக்கும், வெளிநாடு போறவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய வெற்றியான திசையாக இருக்கும். இது விதிவிலக்கு தான், ஒரு சிலருக்கு அனுபவத்துல பாக்குறோம், எல்லாருக்கும் இருப்பதில்லை. ஆனால் பெரும்பாலானோருக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால உங்க சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அதுல செவ்வாய் உங்களுக்கு ஜாதகத்துல நல்ல இடத்துல இருக்காரா, நன்மை செய்யக்கூடிய அமைப்புல இருக்காரா, நன்மை செய்யக்கூடிய நட்சத்திர சாரங்கள் பெற்றிருக்காரா, சுப கோள்களுடன் சேர்ந்திருக்காரா, இல்ல பாவ கிரகங்களுடன் சேர்ந்திருக்காரா, இப்படி எல்லாம் நீங்க பார்த்துட்டு செவ்வாய் திசை உங்களுக்கு நன்மை செய்ய போகுதுன்னா கவலைப்பட வேண்டியதில்லை. இல்லாட்டி செவ்வாய்க்கான நல்ல வழிபாடுகள், செவ்வாயுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது, வைத்தீஸ்வரன் கோயில், கும்பகோணம் வைத்தீஸ்வரன் கோயில், பழனி திரு ஆவினன்குடி கீழே இருக்கு அடிவாரத்துல, செவ்வாய்க்கான மிக அருமையான ஒரு ஸ்தலம். போய் முருகனுக்கு நல்ல ஒரு பால் அபிஷேகம், அர்ச்சனை, துவரம்பருப்பு தானங்கள் கொடுப்பது, இதெல்லாம் செவ்வாய் திசை காலங்களில் உங்களுக்கு கெடுதல் இல்லாமல் கொண்டு போகும். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்யலாம், செவ்வாய் காயத்ரி மந்திரங்கள் படிக்கலாம். ஓம் வீரத்வஜாய் வித்மகே விக்னகஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத், இந்த செவ்வாய் காயத்ரி மந்திரங்கள் படிக்கலாம். இப்படியெல்லாம் செய்யும்போது செவ்வாய் திசை காலங்கள் பாதிப்பு இல்லாமல் போகும். அதுல அந்த காலத்துல 7 சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரி இருக்கான்னு பாத்துக்கங்க. அந்த மாதிரி காலங்கள் இருக்கும்போது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலங்கள். அதே மாதிரி ராகு உங்களுக்கு உங்க ஜாதகத்துல நன்மை செய்யக்கூடிய அமைப்புல இருக்காரா, 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்காரா, பாவிகள் மறைந்தால் யோகத்தை செய்வார்கள் என்பது ஒரு பொதுவான விதி. அப்படி உங்க ஜாதகத்துல ராகு மறைவு ஸ்தானங்கள் இருந்து நன்மை செய்யக்கூடிய அமைப்புல இருந்தா நீங்க பயப்பட தேவையில்லை. இல்லைன்னா அந்த 18 வருஷம் கரெக்டா ராகுடைய வழிபாடுகள் செய்யுங்க.
ராகு சாந்தி பூஜை, வருடம் ஒரு முறை, காளகஸ்தி, திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், இந்த மாதிரி ராகு ஸ்தலங்கள்ல போய் அவரவர் ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு அல்லது ஞாயிற்றுக்கிழமை போய் ராகு சாந்தி பூஜை செய்யுங்க. தொடர்ந்து ராகுக்கான தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க. துர்கை, காளி, இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகள் ராகுடைய திசை காலங்களில் உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக கொடுக்கும், பாதிப்புகள் குறையும். அடிக்கடி உளுந்து தானம் கொடுங்க. இதெல்லாம் ராகுக்குண்டான நன்மைகளை உங்களுக்கு அதிகமாக கிடைக்க வைக்கும். இந்த மாதிரி ராகு திசை காலங்கள்ல அந்த 18 வருஷம் ராகுக்கான வழிபாடுகள் செய்து கவனமாக ஒவ்வொரு அடி எடுத்து வைங்க. முதலீடு செய்ய போறீங்களா கவனம், வெளிநாடு போறீங்களா கவனம், அதே மாதிரி தொழில் தொடங்க போறீங்களா கவனம், வாகனங்கள்ல போறீங்களா கவனம். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த கோச்சார காலங்களையும் பார்த்துக்கோங்க. இப்ப ராகு திசை நடக்குது, ராகு மேல கோச்சாரத்துல செவ்வாய் வர்றாரு, ராகு மேல சனி வர்றாரு கோச்சாரத்துல, இல்ல 7.5 சனி அஷ்டம சனி இருக்கு, இந்த மாதிரி காலங்களையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற காலங்கள்ல கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலங்கள். இப்படியெல்லாம் நீங்க முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்களை பார்த்து அதைப்படி வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா இந்த 25 ஆண்டுகள் உங்களுக்கு பாதுகாப்பான ஆண்டாகவும் பிரச்சனை இல்லாத ஆண்டாகவும் உங்க ஜாதகத்தில் அமையும். அசுவனியில் பிறந்தவர்களுக்கான இந்த கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள். எனவே அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு 40 வயதிலிருந்து ஒரு 65 வயது வரைக்கும் செவ்வாய் திசை, ராகு திசை, இந்த 2 திசைகளையும் மிகவும் கவனமாக கையாண்டு வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெற்று நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.